கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 20/8/2024 அதுமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 4 to 9 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அந்த கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல்ன்றதை என்ன ரிசல்ட் ரிவீல் என்னென்ன நம்ம கெஸ்ஸிங்கில் வந்தது கொடுத்தது என்ன நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னடா அவன் 3 டிஜிட் வின்னு போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வின்னு தாங்க. அது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை கரெக்டாக சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் தான். 3 டிஜிட் வின்னுன்றப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு 0, பி போர்டும் 0, சி போர்டும் 0. இதை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றது நம்ம ஏ போர்டில் நம்ம நேற்று ஓப்பனாக சொல்லியிருப்போம். 0க்கு எல்லா போர்ட்லையுமே வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதையும் சொல்லியிருப்போம். அதனால் எல்லா போர்டுலையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது எல்லாத்துலேயுமே 0 நான் கொடுத்துருப்போம். ஏ போர்டில் 0 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 0, பி போர்டில் 0 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 0 கொடுத்துருக்கோம். நம்ம பண்ண தப்பு என்னன்னா 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம 0 அந்தளவுக்கு ஆட் பண்ணலை, ஏபிஐசிபிசியில் ஆட் பண்ணலை, ஆல் போர்டுலையும் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு போர்டுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்துச்சு தவிர ஏபிஐசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் 00 வர்றதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே நானுமே எதிர்பார்க்கல. பார்த்தா 000 அடிச்சிட்டான். ஆனால் நம்ம போர்டில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குங்க. நம்மளுக்கு ஏ போர்டு வின்னு, பி போர்டு வின்னு, சி போர்டு வின்னு, மூணுமே ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு தரமான ஒரு வின்னு தான். 3 டிஜிட் வின்னு தான். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் கேமிங்கில் 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின், ஓகேங்களா? எல்லாருமே நம்ம சேனலில் பார்க்கணும், ஆதரவு தரணும், ஓகேங்களா? எல்லாருமே நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஓரளவுக்கு உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் வந்து கேஎலோ டியரோ நீங்கள் வந்து அதிகம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பல்காக நான் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்கள தொடர்பு கொண்டுக்கலாம். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா அதாவது பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவையை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்பி போட்டிருந்தேன் ப்ரோ, ஒரு ஏமாற்றிட்டு போயிட்டான் ப்ரோ, காசு வின்னிங் பல்காக வந்துச்சு கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் யாருமே ஏமாறக்கூடாது. ஏன்னா இவங்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி ஒரு கமெண்ட் தப்பாக வந்தாலுமே இவங்கள நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்களுக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தாங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது. உங்களுக்கு பரிசு தொகை எது எவ்வளோ இருந்தாலுமே நம்ம சேனல் சார்பாக பொறுப்பு, ஓகேங்களா? அதனால் பார்த்து இவங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 1 தாங்க. 1 அது மட்டும் இல்லாமல் 0வுக்கு மறுபடியும் 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது போர்டில் மறுபடியும் 0 உட்காரணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அதாவது 1 0 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, ஓரளவு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் நம்ம இன்னும் ஃபாலோவிங் நம்பர் எடுக்கலை, ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபாலோவிங் நம்பர் அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 6 எடுத்துக்கிறோம். 6 9 2, ஓகேங்களா? கூடிய சீக்கிரத்தில் ஃபாலோவிங் பி போர்டு ஃபாலோவிங்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சீக்கிரமாகவே ஒரு ஃபாலோவிங் நம்பர் தட்டி தூக்கிடும், ஓகேங்களா? பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 9 2 ஓரளவுக்கு அதிகபட்சம் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 7 ரொம்பவே ஒரு ஃபாலோவிங்கான ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? 7 வந்து ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. அதை விட்டாச்சுன்னா 3, அதை விட்டாச்சுன்னா 1, ஓகேங்களா? 7 3 1 இதுதான் ஓரளவுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த சி போர்டு 0 வச்சு, ஓகேங்களா? ஆனால் நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டு போடுறா கூட ஒரு சி போர்டு ஏதோ ஒரு போர்டு 0 வச்சு போட்டுக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு சைவர் வந்தாலே ஒரு வாரத்துக்கு வரும். இதில் 3 சைவர் வந்திருக்கு. இது எத்தனை மாதம் வரப்போதோ? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான
ஒரு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 17 44 87. ஓகேங்களா? 87 07 19. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 49. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஒரு ஏபிஐசிபிசி நல்லா விளாட்றவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது 01 to 09 இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போட்டு இழுத்து விடுங்க. அதிகபட்சமாக நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 10லேருந்து 19 வரைக்கும் அப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஸ்ரீசக்தி லாட்டரியிலே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் அதில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு 6 நம்பர் தான் தட்டி இப்போ நம்ம தூக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு இன்னைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதாவது 774. ஓகேங்களா? 774 163. ஓகேங்களா? 163. அதுக்கடுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் 587. ஓகேங்களா? 587 762 074. ஏன்னா 000 நம்மளுக்கு ஒரு 7ஆவது உள்ள அவுட்புட்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? 074. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 201. இதுதான் நண்பர்கள். ஆனால் ஏதாவது ஒரு 0 ஆல்போலில் ஒரு 0 வைக்க தான் போகிறோம். ஓகேங்களா? இதை பொறுத்தளவு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஸ்ரீசக்தி லாட்டரி 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 774 163 587 அண்ட் 762 074 201 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாங்க. 710. இதையே நீங்கள் 710 3 டிஜிட் பாக்ஸாகவே மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டுடே ஒரு கெஸ்ஸிங் 000 வச்சு 20/8/2024 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 710. இதை 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த கெஸ்ஸிங்கும் வீடியோவில் வர கெஸ்ஸிங்கும் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக செயல்படவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.